கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தன்மையான கர்த்தரினாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான கர்த்தரினாலே நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உன்னோடு தொழிலும் சிலாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அன்பானத்தில் இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த பவுல் தீத்துக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அந்த நாளில் செய்யலாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே அநேக மக்கள் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற அநேக நினைச்சார்கள், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்லி தாங்களே சொல்லிக்கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதை கேட்டால், ஏதோ ஒரு கற்பனையின் வாயிலாக நான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், அல்லது எனக்கு வியாதிகள் சுகமானது, அல்லது நான் ஒளியை பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு கற்பனை மூலமாக ஒரு சில காரியங்களை சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். பாருங்கள், ஆனால் பரலோகத்தின் தேவன் ரட்சிக்கப்படுவதற்கான வழியை பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக போதித்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் பரலோக தேவனால் கொடுக்கப்பட்ட அருமையான சட்ட புத்தகம். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அத்தனை பேருமே தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்குரிய வழியை, அதற்குரிய மார்க்கத்தை இந்த வேதாகமத்தில் தான் பார்க்க முடியும். ஆகவே இந்த வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் தீத்துக்கு எழுதும் பொழுது இப்படியாக சொல்கிறார், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். இந்த அநேக நினைக்கிறார்கள், சொர்க்கத்துக்கு போக வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பி தங்களை தாங்கள் நினைக்கிறார்கள் ஒப்பு கொடுத்து. இந்த அநேக வெவ்வேறு மதத்தில் இருக்கிற அநேகர் கூட கால் கடுக்க செருப்பில்லாமல் அநேக நடந்து செல்வதை பார்க்கிறோம். அநேகர் இன்றைக்கு புற மதத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தங்களையே அர்ப்பணித்து அநேக காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். இன்னும் அநேக செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போக வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஏழைகளுக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம். வீடு கட்டி தருவது, அல்லது அநேக கஷ்டமான குடும்பங்களுக்கு உதவி செய்வது, இப்படி நல்லவைகளை செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம், பரலோகத்துக்கு போகலாம் என்று அநேக நினைக்கிறார்கள் செய்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நான் கூட பாருங்கள், இறுக்கமுள்ளவர்களாக மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்கிறோம். ஆனால் அவையானவர் சொல்லும் பொழுது, பவுல் மூலமாக தேவன் சொல்லும் பொழுது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். ஆமரிமானே, நாம் செய்கிற நீதி நிமித்தமாக, நீதியின் கிரியை நிமித்தமாக நாம் என்ன செய்ய முடியாதாம்? ரட்சிக்கப்படவே முடியாதாம். ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தமது இரக்கத்தின்படியே, தமது என்றால் தேவனுடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் நாம் ரட்சித்தார். அருமையான, இதுதான் உண்மை. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் பரலோகத்தின் தேவனுடைய இரக்கத்தின்படி நாம் என்ன செய்யணுமாம்? மறுஜென்ம முழுக்கு நாம் எடுத்திருக்க வேண்டும். மறுஜென்மம் என்றால் மீண்டுமாக பிறப்பது. இது தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். பாருங்கள், எபேசபைக்கு பவுல் எழுதும்போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிக்கும் பொழுது, தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய புத்திரர்களாக மாற முடியும் என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவேதான்
யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை பாருங்கள். இந்த கிருபை தேவன் உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி தகுதியற்ற தேவனை பிள்ளைகளாக மாறக்கூடிய தகுதி இல்லாத நமக்கு தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து தம்முடைய இரக்கத்தை காண்பித்தார். அவருடைய இரக்கத்தின்படி என்ன செய்யணுமா? மறுஜென்மம் முழுக்கினார். மறுஜென்மம் முழுக்கின்றால் என்ன? நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். இதைத்தான் யோவான் சுவிசேஷத்திலே யோவான் சொல்வது பாருங்கள். யோவான் 3:3-5 வரை வாசிக்கும் பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே அவனுக்கு சொல்கின்றார். இது ஒரு யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயனோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். அவன் பாருங்கள், அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்திலே வந்து, ரவி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிறபடி இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அவன் தேவனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான். அவர் செய்த அடையாளங்களை, அவர் செய்த அற்புதங்களை பார்த்து, தேவன் உன்னிடத்தில் இல்லாமல் போனால் நீ இப்படி செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன்குமார் என்று விசுவாசித்தார். ஆகவே ஆண்டவரை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். பாருங்கள், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு மறுபடியும் பிறத்தால் என்றால் என்ன? மறுமுழுக்கு, அதாவது மறு ஜென்ம முழுக்கு. அதைத்தான் தேவன் ஆண்டவராகிய சொன்னான், மறுபடியும் பிறக்க வேண்டும். அதை சொல்றேனே பாருங்கள். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தன் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார். அவன் பாருங்கள், ஒரு சாதாரணமாக உலக பிரகாரமான இனத்தோடு கூட ஆண்டோடு பேசுகிறான். எப்படி அவன் மறுபடியும் பிறப்பது? முதிர் வயதான பிற்பாடு மீண்டுமாக தன் தாயின் வயிற்றிலே அவன் பிறக்க முடியுமா? இது நடக்குமா? இது சாத்தியப்படுமா என்பதை அந்த நிக்கோதேமு கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது பாருங்கள், 5ஆம் வசனத்தில், இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு தேவ ராஜ்யம் என்பது கர்த்தருடைய சபை, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அதுதான் தேவராஜ். அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அதைத்தான் பவுல் தீத்துக்கு எழுதுவதை கூறுகிறார். மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானுடைய போதனையினாலும் அவன் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லாமலே. மறுஜென்மம் முழுக்கு என்பது பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதுதான் மறுபடியும் பிறத்தல், ஒரு புதிதாக பிறப்பது. எனக்கு அன்பார்ந்த நீங்கள் நானும் அப்படி பிறந்துதான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசுக்கு ராஜ்யமான சபைக்குள்ளே அங்கமாக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம என்ன செய்வோம்? மரணப்பரியந்தம் என்ன செய்வோம்? நாம் பாதுகாத்து, அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும், பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்திருந்து மனம் திரும்பி நான் விசுவாசத்தை வாயினால் அடுக்கி செய்தேன். பாவ மன்னிப்புக்கென்று நான் சாண பெரும் பொழுது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், தேவ ராஜ்யத்தில் அங்கமானோம், தேவ ராஜ்யத்திலே பிரவேசித்தோம். இந்த தேவராஜ்யமான கர்த்தர் சபையிலே பிரவேசித்தவர் நாம் மரண பரிந்தும் உறுதியாய் உண்மையாய் இருந்தால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் தீத்துவுக்கு பவுல் கூறுகிறார். மறு ஜென்ம முழுக்கு. ஆமரிமார்களே, ஒரு சமயம் பவுல் எபேசு பட்டணத்திலே போய் அங்குள்ள அங்கே சீசரோடு கூட அவர் பேசும்பொழுது பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம்.
அப்போ 19 முதல் 5 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்களாம். பாருங்கள், அவர்கள் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசுக்கு நாமம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் மனம் திரும்புதலுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்த இன்றைக்கு அநேக சபைகள் இருப்பதை பார்க்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்தார் என்று அவர்களுக்கே தெரியாது. சபையை சேர்ப்பதற்காக, சபையில் அங்கம் வகிப்பதற்காக அந்த சபையில் இருக்கிறார்கள் ஞானஸ்நானம். இன்றைக்கு அநேக குழந்தைகளுக்கு கூட ஞானஸ்நானம் என்று சொல்லி திருப்பி ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேச சட்டத்தின்படி என்ன செய்யணுமாம்? இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி நீங்கள் என்ன செய்யணுமாம்? ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு பிரதான கட்டளையாக சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 20 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர் ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட ஆவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் உங்களோடு இருக்கிறேன் சொன்னார். பிரதான கட்டளை, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள். சீஷராக்குங்கள் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்களாக மாற்ற. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை போதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லித்தான் அவர்களை சீஷராக்க முடியும். அவர்களை கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்களாக மாற்ற முடியும். அதற்கு பிறகு பாவ மன்னிப்புக்கு என்ன சின்னமாம்? பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தின் அவர்களுக்கு என்ன சின்னமாம்? நாம் ஸ்நானம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியை பெற முடியும். பாருங்கள், எபேசு சபையிலே போய் பவுல் சேர்ந்த பொழுது, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு என்ன, பரிசுத்த ஆவி என்ன என்பதே தெரியவில்லை என்று சொன்னார்கள். நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்ட பொழுது, நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். யோவான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று சொல்லி பவுல் பிரசங்கித்த போது அவர்கள் மீண்டுமாக பவுல் போதித்த சுவிசேஷத்தை கேட்டு, பவுல் போதித்த உபதேச சட்டத்தை கேட்டு நினைச்சார்கள். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி மீண்டுமாக நினைச்சார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்படி ஞானஸ்நானம் பெறும் பொழுதுதான் ரட்சிக்கப்பட முடியும். பாருங்கள், இன்னைக்கு நினைச்சார்கள் ஞானஸ்நானத்தை குறித்து அக்கறையப்படுவது கிடையாது, விசுவாசித்தால் போதும் என்று சொல்லி. விசுவாசம் என்பது பாருங்கள், நம்பிக்கை பிளஸ் கீழ்ப்பின் இரண்டும் சேர்ந்தால் விசுவாசம். ஆனால் தவறாக புரிந்து கொண்டு ஒரு வசனத்தை நினைச்சார்கள் அவள் மையமாக காட்டி. எந்த வசனம் பாருங்கள்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே பாருங்கள், அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை சொல்லி தவறான ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் திணித்து என்று சொல்லி தொடர்ந்து வாருங்கள், அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்து எல்லோருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்களாம். அங்கு போதித்து அந்நேரத்திலே தான் நினைச்சார்கள் அவர்கள் பாவங்கள் கழுவப்படும்படியாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்கள், இவ்வளவு பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை மறைத்து விடுகிறார்கள். விசுவாசித்தால் மாத்திரம் போதும். விசுவாசம் என்பது தேவ வசனத்தை கேட்பதன் மூலமாக வருகிறது.
அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திருந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப பிற்பாடு தாங்கள் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். பாருங்கள், பரிசுத்த பேதுரு முதலாக பெந்தேகோஸ்து நாளிலே திரளான ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசித்து போதித்த பொழுது திரளான ஜனங்கள் கூடினார். ஆனால் அந்த உபதேசத்தை, கர்த்தருடைய வசனத்தை கவனமாக கேட்டவர்கள் பேதுருவை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தலரை பார்த்து கேட்ட பொழுது அப்பொழுது அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள். அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கும் பொழுது, பேதுரு அவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறாமறிவார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்தாவியானவரை சொல்ல பெறுகிறோம், பரிசுத்தாவின் வரத்தை பெறுகிறோம், பரிசுத்த நமக்கு இருக்கிறோம். இதுதான் எபேசு சபைக்கு எபேசியர் 1 வாசினால் பாருங்கள். எபேசியர் 1 பாருங்கள், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிலாம். நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நம் முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமரிமாவே, அதைத்தான் எபேசு சபையிலே இந்த ஜனங்கள் எபேசுப்படுத்த இந்த மக்களுக்கு பவுலுக்கு, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா இல்லை என்று சொன்ன பொழுது, நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? யோவான் ஞானஸ்நானம். யோவான் மனம் திரும்பி கேட்டு ஞானஸ்நானம் கொடுத்தானே தவிர பாவம் மன்னிப்புக்கு என்று அல்ல என்று சொன்ன பிற்பாடு அவர்கள் பவுலின் உபதேசத்தை கேட்டு பவுலின் சத்தியத்தை கேட்டுன்னு செய்தார்கள். மீண்டுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பிரார்த்தித்தான் தீத்துவுக்கு எழுதும் பொழுது மறு ஜென்ம முழுக்கு சொன்னாமறிமார்களே, நாம் செய்த நல்ல கிரியினால் ரட்சிக்கப்பட முடியாது. மறு ஜென்ம முழுக்கு பாவம் மன்னிப்புக்கென்று அதுதான் மறுபடியும் பிறத்தல். மறுபடியும் பிறந்தால்தான் எதனால்? ஜலத்தினாலும் ஆவியினாலும். நாம் சாணம் ஜலத்தினாலே பெறுகிறோம், ஆவியினால வசனத்தின் மூலமாக. இதைத்தான் பவுல் தேவ வார்த்தையில் ரோமர் சபைக்கு எழுதும் பொழுது ரோமர் 10:14 வாசிக்கலாம். பிரசங்கிக்கலாவிட்டால் அவன் எப்படி விசுவாசிப்பான்? விசுவாசியாமல் போனால் எப்படி தேவன் கீழ்ப்படிய முடியும்? ஆகவேதான் அப்போஸ்தலர் 10:17 ஆதலால் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருமா. விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக, தேவ வார்த்தை கேட்பதன் மூலமாகத்தான் நமக்கு விசுவாசம் வரும். ஆகவே கிறிஸ்துவ சுவிசேஷத்தை சிலமாம் நீங்களாலும் கேட்க வேண்டும், அதை மற்றவர்கள் பிரசங்கிக்க வேண்டும், போதிக்க வேண்டும். போதித்து அவர்கள் விசுவாசித்த பிற்பாடு அவர்கள் மனம் திரும்ப செய்து அவர்கள் விசுவாசத்தை வாய்ந்த அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று அதுதான் மறுபடியும் பிறத்தல். இதைத்தான் பவுல் கூறும் பொழுது 2:5 ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயினே, எல்லாம் புதிதாய். இதுதான் மறு ஜென்ம முழுக்கு, இதுதான் மறுபடியும் பிறத்தல். புதிய மனிதனாக தேவனுடைய பிள்ளையாக கிறிஸ்துவ ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? சபையிலே சேர்க்கப்படுவார்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கும் பாருங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாராம். இதைத்தான் நிக்கதேமுக்கு ஆண்டவர் சொன்னான், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான். என்ன சொன்ன? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தால் தேவராஜ்யத்தை காண. தேவராஜ்யம் என்பது கர்த்தருடைய சபை, கிறிஸ்துவின் சபை. அந்த சபைக்கு அங்கமாக வேண்டும் என்றால் தேவ வசனத்தை கேட்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும்,
நான் விசுவாசி வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெறும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு சபையிலே சேர்க்கப்படுகிறோம். அதைத்தான் தீத்துக்கள் மறு ஜென்மம் முழுக்கென்று சொல்கிறான். நாம் நல்ல நீதியின் கிரியினால் ரட்சிக்கப்பட முடியாது. தேவ வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து தேவவசனத்தை கீழ்ப்படியும் பொழுது அமரிமார்களே, அதைத்தான் அப்போஸ்தலர்கள் உலகெங்கும் சென்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். ரோமர் 1:16 வாசிக்கும் பொழுது, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிற எவர்களோ அவர் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. எது? தேவனுடைய வசனம், கிறிஸ்துவ சுவிசேஷம். அவரை ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனாயிருக்கலாம். பாருங்கள். ஆக இந்த சுவிசேஷத்தான் உலகமெங்கும் சென்று அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தால். அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் செய்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதன் மூலமாக, தேவ வசனத்தை கேட்பதன் மூலமாகத்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். அதைத்தான் தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார். மறு ஜென்மம் முழுக்கு. அது மட்டுமில்லை, பரிசுத்தாவியானவரால் புதிதாக்கப்படுதல் என்ன? புதிய மனிதனாக பிறப்பது. வேதத்தில் வாசிக்கிற கிறிஸ்துவுக்கு பிறந்து நம்மை பார்த்து பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார். பாருங்கள், எபேசியர் 4 திருப்புவோம். எபேசியர் 4 பாருங்கள், 21-24 வரை வாசிக்கலாம். இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோச போக்கு மிச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவிகளவளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷரை தரித்துக் கொள்ளலாம். நீங்கள் புதிய மனுஷனாக இன்றைக்கு இருக்கிறோம். எப்படி? கிறிஸ்துவுக்கு பிறந்ததன் மூலமாக, மறு ஜென்ம முழுக்கின் மூலமாக, பரிசுத்தாவியானவர்களால் போதிக்கப்பட்டு புதிதாக்கப்பட்டதன் மூலமாக. அமரிமாளே, இதுதான் இது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இறக்கம். பாருங்கள், தேவனுடைய இறக்கத்தினால்தான் இதுக்கு நாம் கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையில் அங்கமாக இருக்கிறோம். அது கிருபை. நமக்கு எந்த தகுதியும் அல்ல. ஆனால் தேவன் தகுதியற்ற நமக்காக தமது குமாரனையை கொடுத்தார். பாருங்கள், அதைத்தான் இங்கே பவுல் எழுதும் பொழுது அப்போ எபேசியர் 2 வாசிக்கலாம். பாருங்கள், எபேசியர் 2:4-8 வரை வாசிக்கலாம். தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் மரித்தராயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்தியேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலும் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலம் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்தியேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்காரமை செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஆமரிமாக, தேவனுடைய இரக்கத்தினால், மறு ஜென்மம் முழுக்கினால், பரிசுத்தாவியானுடைய புதிதாக்கினால் நீங்களால் நிச்சய முடியுமாம், ரட்சிக்கப்பட முடியும். ஆகவே இந்த சத்தியத்தை தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். தீத்துவுக்கு இதைத்தான் பவுல் பிரசங்கித்தார். ஒரு நல்ல கிரியை செய்வதன் மூலமாக, நீரின் கிரியை செய்வதன் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது. தேவன் வசனத்தை கேட்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், பல பாமால் ஜீவித்து மனம் திரும்ப வேண்டும். தான் விசுவாசத்தை வாயில் அடுக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ரட்சிக்கப்பட முடியும். நான் சாணம் என்பது மறுபடியும் பிறத்தல். பாருங்கள், மறு ஜென்மம். ஆகவேதான் நிக்குதேமு சொல்லும் பொழுது அவன் மறுபடியும் பெருக்க வேண்டும். எப்படி? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவராஜ்யத்திலே முடியாது, காண முடியாது. கிறிஸ்துவின் ராஜ்யமான சபைக்கு அங்கமாக முடியாது. ஒரு பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெற வேண்டுமாம். பாருங்கள், தெளிவாற்றி உலகத்தில் அதை விட்டு நிற்க அநேக நான் சாணத்தை குறித்தே அக்கறை இல்லாமல் விசுவாசித்தால் போதும் என்று சொல்லி இன்றைய அநேகர் அப்படித்தான். நான் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்வது? சத்திய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அந்த உபதேசத்தை கீழ்ப்படியும் பொழுது பாருங்கள், ஆண்டா இயேசு கிறிஸ்து கூட
ஊழியம் செய்த காலத்தில் அவர் செய்த அடையாளங்கள் அற்புதங்களை பார்த்து அநேக யூதர்கள் இயேசுவின் பின்னே வந்தார்கள். அப்போ 8ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கும் பொழுது அநேக இயேசுவின் பின்னே அந்த யூதர்கள் வந்த பொழுது இயேசு அவர்களை பார்த்து, தம்மை விசுவாசிகளை பார்த்து, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடலை, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்றால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்திற்கு நீங்களான கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் மறுஜென்மம் முழுக்கு. அப்படி கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நீங்கள் ரட்சிக்கப்படும்படியும். பாருங்கள், நல்ல கிரிகளை செய்தால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. அதற்காக நல்ல கிரிகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லவில்லை. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படி நீங்கள் நானும் மற்றவர்கள் அந்த சத்தியத்தை கேட்கும்படியாக அவர்களுக்கு முன்பதாக நல்ல கிரிகளை செய்ய வேண்டும். ஆகவே நீதியின் கிரிகள் செய்வதனால் மாத்திரம் ரட்சிக்கப்பட முடியாது. மறுஜென்மம் முழுக்கு இயேசு கிறிஸ்து சட்டத்தின்படி அவனால் சாமி பெற்று பாவ மன்னிப்பு பெற்று தேவப்பிள்ளையாய் மாற வேண்டும். அப்படி செய்தால்தான் அவன் பரலோக பாக்கியத்தை பெற்று. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை பவுல் அநேக ஜனங்களுக்கு சென்று பிரசங்கித்தார். பரிசுத்த பவுல் 3 முறை சுவிசேஷ பயணமாக சென்று அநேக இடங்களில் செய்தார். சக்தி சொல்லி அநேக இடங்களில் சபை ஸ்தாபித்தார். கொரிந்து பட்டணத்தில் சென்று கொரிந்து பட்டணத்தில் மக்களுக்கு சுவிசேஷ சொல்லி கொரிந்துவிலே சபையை ஸ்தாபித்தார். கலாத்தியா பட்டணத்திலே, எபேசு பட்டணத்திலே, கொலிசியா பட்டணத்திலே, பிலிப்பி பட்டணத்திலே, இன்னும் தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் பிலமோனுக்கும் பவுல் சுவிசேஷ சொல்லி கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். அந்த தீத்துவின் மூலமாகத்தான் இந்த வார்த்தையை அவர் சொன்னார். ஒருவன் நீதியின் கிரியை செய்தால் ரட்சிக்கப்பட முடியாது. நீதியின் கிரியைகளால் ரட்சிக்காமல் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவியின் புதிதாக்கப்படுகினாலும் தான் ரட்சிக்கப்படும். இதே தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவு. பாருங்கள், ஆக இதை நம்ம என்ன செய்யணுமா? மற்ற மக்களுக்கு போதிக்க வேண்டும், மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பாந்திரி, இந்த அருமையான சத்தியத்தை தான் இந்த நாள் நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்த்தோம். இதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லுவோம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையாக சொன்னார். சர்வ சிருஷ்டிகளுக்கு போய் செய்வோம் நாம் சுவிசேஷம். நம்ம இன்றைக்கு அதைத்தான் செய்ய வேண்டும். நம்மளான மற்றும் சத்தியத்தை மற்ற மக்களுக்கு போதிக்க வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அறிமாளி இன்னைக்கு நான் கிறிஸ்துக்கு வந்து நோக்கியும் அதுதான், தேவனமை அழைத்து நோக்கியும் அதுதான். நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். நாம் பெற்ற இந்த இன்பம், நாம் பெற்ற இந்த சந்தோஷம், இந்த வையகமும் பெறவில்லை. உலக மக்களும் இப்போ எத்தனை பேர் சத்தி தெரியாமல் தவறான பாதையிலேயே போய்கொண்டிருக்கிறார்கள், தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், சுவிசேஷத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், எது சபை என்று அறியாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு தெளிவான வசனங்களை போதிக்க வேண்டும், சத்தியை சொல்ல வேண்டும். அது நம்முடைய கடமை. பாருங்கள், நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் கூறுகிறார். நாம் தெரிந்த சத்தியத்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அதற்காக தேவன் நம்மை அழைத்தார். பாருங்கள், 1 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு நாம் கவனம் செலுத்தலாம். பாருங்கள், நீங்களும் உங்களை அந்த காலத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒழித்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த சாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களாம். நாம் மறுஜென்மம் முழுக்கினால் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றதன் மூலமாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ராஜ்யமான சபைக்கு அங்கமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அங்கமாக்கப்பட்ட நாம் இந்த புண்ணியத்தை, இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும், போதிக்க வேண்டும். அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதற்காகவே நாம் பரிசுத்த சாதியாக மாற்றப்பட்டோம். ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறாகவே தேவனுடைய வசனத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். ஒருவன் நீதியின் கிரியை செய்தால் மாத்திரம் ரட்சிக்கப்பட முடியாது. அதனால் ரட்சிக்கப்படலை. மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவியால் புதிதாக்கினாலும் தான் ரட்சிக்கப்பட முடியும். அது எப்படி? வேத வசனத்தின் மூலமாக. இதைத்தான் தேவன் நமக்கு சட்டபுத்தமாக கொடுத்திருக்கிறார்.
இதை நாம் மற்றவர்கள் போதிக்க வேண்டும். மாறி இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறோம். எழுப்பியாக மாற்றப்பட்ட பெரிய கிருபை, பெரிய ஈவு. இந்த கிருபையை மற்றவர்கள் பெரும்படியாக மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். எனக்கு அன்பாந்திலே இதை கேட்டு நீங்கள் நானும் கூட இந்த சத்தியத்தின் நினைச்சிடுமாம் மற்றவர்களுக்கு பிரசங்கித்து அநேகாத்மாக்கள் ஆதாயப்படுத்தி தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம் மனதை ஆசிரிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பாருங்கள். இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளில் கூட நம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்படியாக, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக அருமையான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்தமைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா. இது பரிசுத்த பவுல் தீர்த்து கொள்ளும் பொழுது ஒரு மறுஜென்மம் முழுக்கினால் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும். பரிசுத்த ஆவியான புதிதாக்கினால்தான் ரட்சிக்கப்பட முடியுமே தவிர நீதியின் கிரியினால் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே நாங்களும் கூட இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக, மற்றவர்கள் சொல்லத்தக்கதானே எங்களுக்கு வேண்டிய உற்சாகத்தை தந்தளவுப்பான். கூடியில் எங்கள் ஆசிரியத்தை காத்துக்கொள்ளும். கேட்டு மதிப்பை ஆசிரியத்தை கிருபித்து மறைத்துக்கொள்ளும். எங்கள் பாவ குற்றம் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.